वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणपद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यगृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாயே. இன்றைய தினம் பிரக்ஞா பூர்வபாகத்தினுடைய வகுப்புல இருந்துருக்கோம். சங்கேப ராமாயணத்துடைய ஸ்லோகம் நம்பர் 82, 83 அண்டு 84. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம், ஆகாங்ஷா, அன்வயா, பிரதிபதார்த்தா, பாவார்த்தா என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்த அந்த ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்களை நாம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கடைசியா நாம பார்த்து ஸ்லோகம் நம்பர் 81. தேன கத்வா புரீம் லங்காம் ஹத்வா ராவண மாஹவே ராமசீதா மனுப்பிராப்பிய பராம்ரீடாம் உபாகமது அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த 81வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்னவாக இருந்ததுனாக்கா, ராமஹா சேதுனா லங்காபுரீம் கத்வா யுத்தேச்ச ராவணம் ஹத்வா ததா சீதாம் சமதிகம்ய அத்யந்தம் லஜ்ஜிதா அபவத் யதோஹி ராட்சசகிருகே சிரகாலம் ஸ்திதாம் சீதாம் புனः கிரஹீதவான் இதி லோகாபவாதஸ்ய சங்கா ஹிருதி ஆசீத். இப்போ இதுவரைக்கும் பார்த்துருந்தோம், ராமபிரான் சேது அப்படிங்கிற பாலத்தை நிர்மாணம் பண்ணி லங்கையை அடைஞ்சு அங்க ராவணனோட யுத்தம் புரிந்து சீதையை அடைந்த பிறகு கொஞ்சம் அவருக்கு எப்படி இருந்தார்னாக்கா, லஜ்ஜிதா அபவத். கிமர்த்தம் இத்யுக்தே ராட்சசகிருகே சிரகாலம் ஸ்திதாம் சீதாம், அந்த ராட்சசாலுடைய கிரகத்துல கொஞ்ச காலம் சீதை இருந்தபடியினால புனஹா கிரகீதவான் இது லோகாபவாதஸ்ய, லோகத்துல ஒரு அபவாதம் ஒண்ணு ஏற்பட்டுரும் இல்லையோ, அந்த அபவாதம் சீதைய ராமபிரான் வீட்டுன்னு வந்துட்டார், ராவனோட யுத்தம் புரிஞ்சாச்சு, இருந்தாலும் சீதை ராட்சச கிரகத்துல சிறகாலம் இருந்திருக்கா அப்படிங்கிற ஒரு வச்சனமானது ஏற்படும் இல்லையோ, அது லோக அபவாதம். அப்படி ஒரு சங்கா பிரதி ஆசீத், ஒரு கேள்வியானது அவரோட மனதுல இருந்தது, ஒரு தயக்கம் இருந்தது. அதனால அப்படிங்கிற வரைக்கும் நாம 81வது ஸ்லோகமா இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகம் பரியந்தம் அந்த சங்கேப ராமாயணத்தை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்னென்ன அப்படிங்கறத நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 82. ஏன்னா 81 ஸ்லோகம் முடிச்சிருக்கும். 82, 83, 84 இந்த 3 ஸ்லோகங்கள் இன்றைய தினம் பார்க்கும். ஸ்லோகா தாமுவாச ததோ ராமஹ பருஷம் ஜனசம்சதி அமிருஷ்யமானா சா சீதா விவேஷ ஜ்வலனம் சதி. தாமுவாச ததோ ராமஹ பருஷம் ஜனசம்சதி அமிருஷ்யமானா சா சீதா விவேஷஜ்வலனம் சதி அப்படிங்கிறது 82வது ஸ்லோகம். பதச்சேதா தாம் உவாச்ச ததஹ ராமஹ பருஷம் ஜனசம்சதி அமிருஷ்யமானா சா சீதா விவேஷ ஜ்வலனம் சதி இது பதச்சேதா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 82வது ஸ்லோகத்துல முதல்ல ஒரு வாச்சகம் எடுத்துக்க போறோம். அது என்ன வாச்சகம் அப்படின்னாக்கா, ததஹா உவாச்ச அப்படிங்கிற ஒரு வாச்சகத்தை எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம ஆகாங்ஷா அப்படிங்கறத நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்பவுமே ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அல்லது ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தம் நமக்கு ஸ்பஷ்டமா தெரியணும்னாக்கா ஆகாங்ஷா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்.
என்ன ஆகாங்ஷா ததா உவாச்ச. போன ஸ்லோக பர்யந்தம் என்ன நடந்தது அப்படிங்கறத இப்ப நம்ம பாவார்த்தத்துல பார்த்தோம். ததஹனா அதன் பிறகு, ஆஃப்டர். உவாச்ச, உவாச்சனா சொன்னது. யார் சொன்னா? கஹ உவாச்ச, ராமஹா உவாச்ச. அவருடைய ஹிருதயத்துல ஒரு சங்கா அப்படிங்கிறது ஆசீத்துன்னு பார்த்தோம் போன ஸ்லோகத்துல. ததஹா உவாச்ச, அதன் பிறகு சொன்னார். கஹ உவாச்ச, ராமஹா உவாச்ச. ராமர் சொன்னார். ராமஹா கிம் உவாச்ச, ராமர் என்ன சொன்னார்? ராமஹா பருஷம் உவாச்ச. பருஷம்னா அப்பிரியமான சொல் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரியமில்லாத சொல்லுக்கு பருஷம்னு பேர். கடினமான சொல், அதுக்குதான் பருஷம்னு பேர். ராமஹா கிம் உவாச்ச, ராமஹா பருஷம் உவாச்ச. ராமஹா காம் பருஷம் உவாச்ச, ராமஹா தாம் பருஷம் உவாச்ச. இல்லையா? சீதையை, சீதையை குறிச்சுதான் அந்த சொல்லானது இருக்க போகுது. ராமஹா குத்திர பருஷம் உவாச்ச, ராமஹா ஜனசம்சதி பருஷம் உவாச்ச. இப்போ ஜனசம்சதின்னு என்ன அர்த்தம்? ஜனானாம் சமவாயே அப்படின்னு அர்த்தம் வரப்போறது. நிறைய அங்க வானரங்கள்லாம் இருந்தாலும் இல்லையோ, அவர்களுக்கு முன்பாக, இல்லையா, எல்லாரும் கூடியிருந்த அந்த ஜனசம்சதி பருஷம் உவாச்ச. யார பத்தி? தாம், என்ன சீதாம் வரப்போறது. இப்போ அவருடைய ஹிருதயத்துல ஒரு சங்காவானது இருக்கு. அந்த மக்கள் மத்தியில ஒரு அபவாதமானது வந்துட போறதோ, பேச்சுக்கு இடமானது வரப்போறதோ. ஏன்னா அவ சில காலம் ராட்சசனுடைய அந்த ஸ்தலத்துல வாசம் பண்ணதுனால பின்னாடி மக்கள் பேசுவாளோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சங்கா அவரோட ஹிருதயத்துல இருந்ததுன்னு பார்த்தோம். அதனால என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, ஒரு கடினமான அப்பிரியமான பருஷம் உவாச்ச. யார குறிச்சு? சீதாம் பிரதி. எந்த இடத்துல? ஜனசம்சதி, நாம ஜனானாம் சமவாயே இத்யர்த்தா. சரி, அடுத்து என்ன நடக்குது? விவேஷ. அதே ஸ்லோகத்துல இன்னும் அடுத்த பதத்தை எடுத்துக்கோ. விவேஷ, விவேஷனா நுழையிறதுன்னு அர்த்தம். கா விவேஷ, யார் நுழைந்தால்? சீதா விவேஷ. கீதृशी சீதா விவேஷ? சதி, சதினா சாத்வி இத்யர்த்தः. புனश्च கீதृशी அமிர்ஷ்யமானா. இல்லையா? அமிர்ஷ்யமானானா அசகமானா இத்யர்த்தः. சகித்துக் கொள்ள முடியாமல் அல்லது பொறுத்து கொள்ள முடியாமல். ராமர் சொன்ன அந்த வார்த்தை பருஷம் உவாச்சன்னு சொன்னோம் இல்லையா? அதனால அத சகிச்சுக்க முடியாத சாத்வி சதி யாரு? அமிர்ஷ்யமானா, அசகமானா சீதா. புனश्च கீதृशी அமிர்ஷ்யமானா, நாம அசகமானா சீதா. சீதா குத்திர விவேஷ, சீதா ஜுவலனம் விவேஷ. தீ குளிக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா? அக்னி பிரவேசம் செய்தால் எங்கிறது இதனுடைய தாத்பரியம். 82ல ராமர் ஒரு பருஷம் உவாச்ச இல்லையா? அப்பிரியம், பருஷம் நாம அப்பிரியம் இத்யர்த்தா. யார குறிச்சு இருக்கு அந்த வார்த்தை? சீதையை குறிச்சு இருக்கு. அதை கேட்ட உடனே சீதைக்கு அவளால பொறுத்துக்க முடியுமான? பொறுத்துக்க முடியாது. அசகமானா, ஏன்னா அவ சாத்வி சதி. அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா, விவேஷ ஜுவலனம் விவேஷ, அக்னி பிரவேசம் அதை பண்ணிதானே தன்னை நிரூபிக்க முடியும் பதிவிரதை அப்படிங்கிறத. அதற்காக அவ என்ன பண்ணா? அக்னி பிரவேசத்தை செய்தாள் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதங்களை வச்சு நாம என்ன பண்றோம்? ஆகாங்ஷா அப்படிங்கிற ரீதியில் அதை நாம தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு என்ன பார்க்க போறோம்? அன்வயா ததா ராமஹா ஜனசம்சதி தாம் பருஷம் உவாச்ச தத் அமிர்ஷ்யமானா சா சீதா சா சதி சீதா ஜ்வலனம் விவேஷ இது அன்வயா. பிரதிபதார்த்தः ததः சீதா பிராப்தேः, சீதையை அடைந்த பிறகு, பశ్చాத் ராமஹ ஸ்ரீராமஹ ஜனசம்சதி ஜனானாம் சமவாயே தாம், தாம்னா யாரு? சீதாம் பருஷம் அப்பிரியம் உவாச்ச அவதத். என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பருஷம் உவாச் யார குறிச்சு இருக்கு? சீதாம் பிரதி. அதனால அமிர்ஷ்யமானா, அமிர்ஷ்யமானானா அசகமானா, சா பூர்வோக்தா சதி சாத்வி சீதா ஜானகி மாதா ஜுவலனம் நம அக்னிம்
விவேஷ, விவேஷ நாம பிராவிஷது, அக்னி பிரவேசம் செய்தால் அப்படிங்கிறது பாவார்த்தம். பாவார்த்தத்துல பாருங்க, சீதா பிராப்தே பశ్చాத் ராமஹ தத்ர உபஸ்தித வானராதீனாம் சமக்ஷம் அப்படின்னாக்கா அந்த அங்க இருக்கக்கூடிய வானரங்களுக்கு முன்பாக சீதாம் பிரதி கடோரம் வச்சனம் ஜகாத தது அசகமானா, அதை சகித்துக்க முடியாத அல்லது பொறுத்து கொள்ள முடியாத சாத்வி சீதா அக்னிம் பிராவிஷது, அக்னி பிரவேசம் செய்தால் அப்படிங்கிறதாக இந்த 82வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 83 அண்ட் 84 ஒரே சேர்ந்தா மாதிரி கொடுத்துட்டா, பாவார்த்தம் ஒன்னா வரப்போறது அப்படிங்கிறதுக்காக. என்ன ஸ்லோகங்கள்? ததோ நிவச்சனாத் சீதா ஞாத்வா விகத கல்மஷாம் கர்மணா தேன மஹதா த்ரைலோக்யம் சச்சராச்சரம் சதேவ ரிஷிகணம் துஷ்டம் ராகவஸ்ய மகாத்மனः பபௌ ராமः சம்பிரகிருஷ்டः பூஜிதः சர்வதைவதைः इति श्लोकः. श्लोक नंबर 83 and 84. அதனுடைய பதச்சேதம் என்ன? ததஹ அக்னிவச்சனாத் சீதாம் ஞாத்வா விகத கல்மஷாம் கர்மணா தேன மகதா த்ரைலோக்யம் சச்சராச்சரன் சஹ தேவர்ஷிகணம் துஷ்டம் ராகவஸ்ய மகாத்மனः பபௌ ராமः சம்பிரகிருஷ்டः பூஜிதः சர்வதைவதைः இது பதச்சேதः. இப்போ 82 ஸ்லோகம் பர்யந்தம் ராமர் பருஷம் உவாச்ச, அதனால அசகமானா சாத்வி சதி சீதா அக்னி பிரவேசம் பிராவிஷது அப்படிங்கிறதாக பார்த்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து இந்த 82, 83, 84வது ஸ்லோகத்துல என்ன ஆகாங்ஷா அப்படின்னா பாருங்கோ, எங்கேருந்து தொடங்குறோம்? ராமஹா அங்கீச்சகார. இப்போ ராமர் ஏற்றுக்கொண்டார். காம் அங்கீச்சகார, சீதாம் அங்கீச்சகார. சஹ கிம் கிருத்வா அங்கீச்சகார, ஞாத்வா அங்கீச்சகார. ஞாத்வானா புத்வா தெரிந்து கொண்டு அர்த்தம். கஸ்மாத் சீதாம் சாரி கீதிருஷீம் ஞாத்வா எதை தெரிந்து கொண்டு, விகத கல்மஷாம் ஞாத்வா. விகத கல்மஷாம் அர்த்தம் என்ன? அர்த்தம்னாக்கா தோஷம் இல்லாதவள் அர்த்தம். விகத கல்மஷாம்னு அர்த்தம் தோஷமற்றவள் அப்படிங்கிற விஷயத்தை ஞாத்வா தெரிந்து கொண்டு. கஸ்மாத் சீதாம் விகத கல்மஷாம் ஞாதவான், எப்படி தெரிஞ்சின்றார்? யார் மூலமாக தெரிஞ்சின்றார் ராமர்? அக்னிவச்சனாத். ஏன்னா சீதை அங்கேயே தீ மூட்டி அங்க இருக்கக்கூடிய அனைவர்களது சாட்சியாக அக்னி பிரவேசம் செய்தால் தன்னை தூய்மையானவள் என்பதை நிரூபிப்பதற்காக அக்னி பகவான் தான் அதை சொல்லணும். அதனால அக்னிவச்சனாத் கஸ்மாதி சீதா விகத கல்மஷாம் ஞாதவான், ராமஹா ஞாதவான் அதை தெரிஞ்சின்றார். என்ன என்ன தெரிஞ்சின்றார்? விகத கல்மஷாம் இது ஞாத்வா. அதை தெரிஞ்சு என்ன பண்ணார்? அங்கீச்சக்கார. யாரை அங்கீச்சக்கார? சீதாம் அங்கீச்சக்கார. இது எப்படி தெரிஞ்சின்றார்? யார் மூலமா தெரிஞ்சின்றார்? கஸ்மாத் சீதா விகத கல்மஷாம் ஞாதவான் ராமஹா அக்னிவச்சனாத். சரி, அடுத்து என்ன நடக்கிறது பாருங்க. துஷ்டம், அதாவது சந்தோஷம், ஹாப்பின்னு சொல்லுவாங்க, மகிழ்ச்சி. கிம் துஷ்டம், சரி யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி கிடைச்சது? எங்க மகிழ்ச்சி கிடைச்சது? திரைலோக்கியம், 3 லோகங்களுக்குமே சந்தோஷம். கீதிருஷம் திரைலோக்கியம் துஷ்டம், சச்சராச்சரம் திரைலோக்கியம் இல்லையா? எல்லாருக்குமே மகிழ்ச்சி, அங்கிருந்த எல்லாருக்குமே சந்தோஷம். புனச்ச கீதிருஷம் சதேவ ரிஷிகணம் திரைலோக்கியம், தேவர்கள் ரிஷிகள் உட்பட எல்லாருக்கும் என்னது? சந்தோஷம். புனச்ச கீதிருஷா திரைலோக்கியம் கேன துஷ்டம் தேன கர்மணா, நாம சீதா அங்கீகார ரூப கர்மணா, சீதையை ராமர் அங்கீகரிச்சார் அப்படிங்கிற விஷயத்தை கேட்ட உடனே 3 லோகங்கள்லயும் சந்தோஷம் இல்லையா? அண்ட சராச்சரம் சொல்லுவா இல்லையா? எல்லா இடத்துலயும் சந்தோஷம், மகிழ்ச்சி.
தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சா. எதனால? எந்த கர்மாவினால? சீதா அங்கீகார ரூப கர்மனா. கஸ்ய கர்மனா துட்டம்? இது யார் பண்ணது? ராகவஸ்ய கர்மனா துட்டம். ராமர் பண்ண இந்த செயலால். கீதிருஷஸ்ய ராகவஸ்ய கர்மனா மகாத்மனஹா ராகவஸ்ய. ராமருடைய விசேஷனம் மகாத்மனஹா. அதனால அவர் செய்த அந்த செயலால கர்மனா திரைலோக்கியம் துட்டம் பபௌ. அடுத்து என்ன பாருங்க? பபௌ கஹ பபௌ? ராமஹா பபௌ இல்லையா? பவனா அடைந்தார் அர்த்தம். சோபாம் பிராப. கீதிருஷா ராமஹா பபௌ சம்பிரகிருஷ்டா ராமஹா துஷ்டா ஜாதா. மகிழ்ச்சி சந்தோஷம் அடைஞ்ச ராமர் இல்லையா? சந்தோஷத்தை அடைந்தார். புனச்ச கீதிருஷா சன் ராமஹா பூஜிதா சன். அனைவராலும் பூஜிக்கப்பட்டவராக இருந்த ராமர். தைஹி பூஜிதா ராமஹா சர்வதேவதைஹி பூஜிதா ராமஹா பபௌ. பாருங்கோ அன்வய. ததஹ அக்னிவச்சனாத் சீதாம் விகதகல்மஷாம் ஞாத்வா ராமஹ அங்கீச்சகார. மகாத்மனஹ ராகவஸ்ய தேன மகதா கர்மணா சச்சராச்சரம் சதேவ ரிஷிகணம் திரைலோக்கியம் துட்டம் சதேவதைஹி பூஜிதா ராமஹ சம்பிரகிருஷ்டா பபௌ அப்படிங்கிறது அன்வயம். இப்ப பிரதிபதார்த்தம். ததஹா ததனந்தரம். எதன் பிறகு? ராமர் சீதை அக்னி பிரவேசம் பண்ண பிறகு, அக்னி பகவான் அவள் 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 தூய்மையானவள் சொன்ன பிறகு, ததஹா ததனந்தரம் அக்னிவச்சனாத் அக்னி தேவஸ்ய கதனாத் சீதாம் ஜானகி இருக்கா இல்லையா? சீதா பிராட்டி அவளது விஷயத்தை பற்றி அக்னி பகவான் ராமனிடத்துல கூறிய பிறகு ஒரே நிமிஷம் அந்த ஸ்லைட் எடுத்துக்கிறேன். கூறிய பிறகு என்ன ஆறுது அப்படின்னாக்கா, விகத கல்மஷாம். எதை கூறிய பிறகு? தோஷ ரகிதாம், பாபமற்றவள் அப்படிங்கிற விஷயத்தை அந்த அக்னி பகவான் கூறிய பிறகு அதை தெரிஞ்சுக்கிறார். யாரு? ராமர். ஞாத்வா புத்வா அறிந்து கொண்டு, தாம் அங்கீச்சகார. தாம் நாம சீதாம் ஸ்வீகிருத்தவான். மகாத்மன மகாபுருஷஸ்ய ராகவஸ்ய ராமஸ்ய தேன பூர்வோக்தேன மகதா சிரேஷ்டேன கர்மனா. உயர்ந்ததான அந்த கர்மாவின் மூலமாக, காரியேன அவர் செய்த காரியத்தினால், சச்சராச்சரம் நம ஸ்தாவர ஜங்கமம் இந்த என்டையர் வேர்ல்டு, திரைலோக்கியம் திரையோலோகாக மூன்று லோகங்கள், துட்டம் பிரசன்னம் அப்படியே ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இல்லையா? ஒரு அமைதி. துஷ்டம்னா பிரசன்னம். சர்வதேவதைஹி சர்வைஹி சுரைஹி. தேவர்கள் எல்லாம் சந்தோஷம். அவ எல்லாம் சேர்ந்து என்ன பண்றா? மகிழ்ச்சி அடைஞ்ச பிறகு பூஜிதா அர்ச்சிக்கிறா. யார? ராமபிரான. ராமஹா ராகவா. அதனால சம்பிரகட்டா துஷ்டோ ஜாதா. அதனால ரொம்ப எல்லாருமே சந்தோஷமான ஒரு நிலையை அடைந்தார் ராமர் உட்பட. ஏன்னா சீதை பதிவிரதை அப்படிங்கிறத அக்னி பகவான் மூலமாக தெரிஞ்சின்ற ராமரும் சந்தோஷம். அப்படி தெரிஞ்சின ராமர் சீதையை ஏற்றுக்கொண்ட பிறகு திரைலோக்கியம் அண்ட சராச்சரம் இல்லையா, ஸ்தாவர ஜங்கமங்கள், தேவர்கள், ரிஷிகள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம், ஒரு தெளிவு கிடைச்சது, புகழ்ந்தார் ராமர். அப்படிப்பட்ட ஒரு செயலை ராமர் செய்தார் அப்படிங்கிறதாக இந்த 83 84 இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் பாவார்த்தம் பாருங்க. சீதாயாக அக்னி பிரவேசாது பரம் அக்னிதேவஸ்ய வச்சனேன சீதாம் தோஷரகிதாம் விஜ்ஞாய ஸ்ரீராமः சீதாம் அங்கீச்சகார. ராமஸ்ய சீதா அங்கீகார ரூபேண காரியேன சர்வம் திரிபுவனம் பிரசன்னம் அபூத். சர்வைஹி தேவைஹி அர்ச்சிதா ராமः அபி சோபாம் பிராப அப்படிங்கிறதாக பாவார்த்தமானது அமைஞ்சிருக்கு. இப்படியாக நாம இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை தெரிஞ்சிட்டோம். ஸ்லோகம் நம்பர் 82. என்ன ஸ்லோகம் அது பாருங்க. தாமுவாச்ச ததோ ராமஹ பருஷம் ஜனசம்சதி அமிருஷ்யமானா சா சீதா விவேஷஜ்வலனம் சதி அப்படிங்கிறது 82வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து 83 84 பார்த்தோம். என்ன ஸ்லோகங்கள்? ததோ நிவச்சனாத் சீதாம் ஞாத்வா விகத கல்மஷாம் கர்மணா தேன மகதா
त्रैलोक्यं सचराचरं सदेवर्षिगणं तुट्टं राघवस्य महात्मनः बभौ रामः सम्प्रकृष्टः पूजितः सर्वदैवतैः. இப்படியாக இன்றைய தினம் 3 ஸ்லோகங்கள் தெரிஞ்சிட்டோம். நான் பாருங்க அப்படி மெல்ல மந்தம் மந்தம் சொல்லுவா. ஸ்லோலி ஸ்லோலி கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யபி. ஒரு ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு. அது வித்தவுட் கேப். நம்ம எடுத்துட்ட காரியத்தை சொல்லுவா இல்லையா, விடாம ஒரு ரெகுலரா நம்ம பண்ணாக்கா ரொம்ப பெரிய இலக்க கூட சுலபமா எட்டி பிடிச்சிடலாம். அந்த மாதிரி முதல் ஸ்லோகத்துல இருந்துட்டு ஆரம்பிச்சு நம்ம இன்றைய தினம் பாருங்க 84 ஸ்லோக பரியந்தம் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 16 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. அது ஒரு 5 வகுப்புல 15 ஒரு கிளாஸ்ல எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்லோகம் சேர்த்துட்டா 100 ஸ்லோகம் பூர்த்தி ஆயிடும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது நடந்து முடிஞ்ச வரைக்கும் விடாம பாராயணம் பண்ணுங்க. அவகாசம் கிடைக்கும் போதெல்லாம் பாராயணம் பண்ணாலே போறோம், எக்ஸாம்ல நன்னா பாஸ் பண்ணிடலாம். கவலையப்படாதீங்க. ஏன்னா ஸ்லோகங்கள் நன்னா நமக்கு நினைவுக்கு வந்துருச்சுனாக்கா கேட்கிற கேள்வி எல்லாமே அதுலயே விட இருக்கு. ஸ்லோகத்திலேயே அந்த கேள்விக்கு உண்டான விடை இருக்கு கண்டிப்பா. வேற எங்கேயுமே கிடையாது, எங்கேயும் தேட வேண்டாம். அதனால ஸ்லோகத்தை நன்னா வாய் விட்டு சொல்லிண்டே வாங்கோ, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு விடை கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். அதனால ஆகாங்ஷா அதை நன்னா படிச்சுட்டே வாங்கோ. ரொம்ப சுலபமா தான் இருக்கும், நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்காது. பார்க்கலாம். ஸோ அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகங்கள் எடுத்துட்டு அதனுடைய விஷயம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தாசன் தன்யவாதாக. நமஸ்காரம் ஜி. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు మహోదయ. నమస్కారం మహోదయ. ధన్యవాదాలు. ధన్యోస్మి స్వామి. అడియన్ దాసన్. தாசன் தன்யவாதாக. மகோதயா ஒரு क्वेश्चन கேட்கலாமா? இல்ல, நீங்க தனியா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்ல தனியா இண்டிவிஜுவலா நீங்க கேளுங்க. ஓகே.